எல்லாருக்கும் வணக்கம். ஒமானில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ளே ஏரியா தான் இது. பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸ் கிளப் மாதிரி இருக்குல்ல. யூஸ்வலாக எப்போவுமே ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாடுவாங்க. சும்மா டைம் பாஸு, ஃபிட்னஸு, ரிலாக்ஸேஷன் விளையாண்டது இப்போ பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் மேட்ச் எல்லாம் வச்சு ஃபைனல் மேட்ச் வரைக்கும் வந்துருச்சு. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தவங்களாம் அவங்களுக்குள்ள டீமாக செட் பண்ணிக்கிட்டாங்க. பெரியவங்க தான் ஒரு பக்கமாக விளையாடுறாங்கன்னா சின்ன பிள்ளைங்க அதுக்கு மேலே ஸ்கூல் முடிஞ்சு வந்தவொடனே அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறது, சும்மா ட்ராயிங் பண்ணுறது, கதை பேசுறது அப்படி இப்படின்னு அவங்களுமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக 8 o'clock மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கும் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால என்னால் மேட்சை ஃபுல்லாக இருந்து பார்க்க முடியல. பொதுவாகவே இங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதாவது கிளப்பில் சேர்ந்துட்டு அதுக்கு பணம் கட்டி அங்கே தான் போய் இந்த மாதிரி கிரிக்கெட்டு, பேட்மிண்டன் இந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. ஆனால் எங்கள் பில்டிங்கில் இருக்கிற டெனன்ட் பார்த்தீங்களா ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. அவங்களுக்கு வீட்டு கீழே இந்த மாதிரி சூப்பரான ப்ளே ஏரியாலாம் இருக்குது. எங்கள் பில்டிங்கில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டெனன்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓடி கம்பெனின்னு சொல்லுவோம்ல, அவங்களோட ஸ்டாஃப் தான். ஓடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பெரிய பெரிய கார் கம்பெனிலாம் இருக்குல்ல, அவங்களோட டீலர்ஷிப்ஸ் வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா வின் பண்ணவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பெரிய பெரிய கப்பெல்லாம் கூட வாங்கி வச்சுருக்காங்க. எனக்கு என்ன கொஞ்சம் வருத்தம் அப்படின்னா ரியல் கேமை தான் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லணும். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக இருந்து பார்த்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பட் எனிவே இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் அந்த கிரவுண்டு விளையாடுற அந்த மொமெண்ட் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடிஞ்சுது. அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி.